நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி ரொட்டி, அதாவது கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு அடைன்னு சொல்லலாம். இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் இதை வந்து சாப்பிட்லாம். இது எப்படி வந்து ஈஸியாக தின்னாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 கப் ராகி மாவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா புதினா, முருங்கைக்கீரையெல்லாம் கூட போட்டு செய்யலாம். தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். இதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. டோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தனாலும் தண்ணியை தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அடை தட்டிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நிமிஷம் கூட வச்சுருந்தும் தட்டலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு அடை சாப்பிட்டாவே நமக்கு போதும். அதை அடை தட்டுறதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். இதில் கோதுமையோ இல்லை அரிசியோ நான் எதுவுமே கலக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம். இப்படி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் அந்த ராகி மாவு வச்சுட்டு நம்ம தட்டணும். கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும்போது தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் தட்டிக்கலாம். நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப தின்னாகவும் வரும். நமக்கு எப்படி பிடிக்குமோ திக்காக வேணும்னா திக்காகவும் தட்டிக்கலாம். இப்படி தட்டும்போது என்ன ஆகும்னா இதில் ஒட்டாது. இன்னொரு விஷயம், வாழை இருந்தது அப்படின்னா இதே மாதிரியே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மேலே போட்டுட்டு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதை கரெக்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம தோசைக்கல்ல போட்டும் தட்டிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்ல போடுறோம். நீங்கள் இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பு தோசைக்கல்ல செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம், ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இன்னும் தின்னாக கூட நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். ஸோ இது வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ராகி ரொட்டி, ராகி அடி நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி எடுத்துக்கலாம், ஊறுகாய் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2வது எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியானது கூட. நீங்கள் எல்லா மாவுலேயுமே இது மாதிரி பண்ணலாம். நம்ம அக்கி ரொட்டி அப்படிங்கன்னா ரைஸ் ரொட்டி வந்து இப்படி பண்ணுவோம். இது மாதிரி வந்து எட்ஜஸ் வந்து அப்படியே கிராக் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல மாவு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்த நம்ம நல்லா தட்டி தின்னாக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஆயில் இந்த பட்டர் ஷீட்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் போட்டு ஒரு தடவை ஆயில் போட்டால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு லைட்டாக தடவி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டலாம். இந்த ஒரு ராகி ரொட்டி சாப்பிட்டாவே நமக்கு மதியானம் வரைக்கும் பசி எடுக்காது. நம்ம எதுவும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை அடையும் பண்ணலாம். வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் பட்டர் ஷீட் அப்படிங்கிறதுனால. இதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே நீங்கள் கீரை அடை பண்ணாலும் பண்ணலாம். இதுலேயே கோதுமை மாவு, கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து சோள மாவு கூட போட்டு பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா க்ரீன் சில்லி சாஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது
ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு.